ஆலய ஆராதனைக்கு ஆர்வமாக அமர்ந்த வண்ணமாக துதிப்பாடல் புத்தகத்தில் 38வது பாடல் பாடுவோம். தேவ கிருபை என்று உள்ளதே என்ற பாடல் 1வது 4வது கவிகளை பாடுவோம். 1வது 4வது கவிகளை பாடுவோம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜெபம் செய்வோம். ஓய்வு நாளில் ஆலய ஆராதனைக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தினீர். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபையும் இரக்கமும் எங்களோடு கூட இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினாலும் உடைய கிருபையினால் வழிநடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த ஆலய ஆராதனையை உடைய பாகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உடைய வழிநடத்துதல் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆலய ஆராதனை தேவன் பொறுப்பெடுத்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் காண்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படி ஆண்டவரே நீர் முழுமையாக பொறுப்பெடுத்து வழிநடத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.
நாம் யாவரும் எழுந்து நின்று பாமலையிலே 19வது பாமலை பாடுவோம். பாமலை எண் 19 எவ்வண்ணமாக கர்த்தரே என்ற பாடல். அதில் முதலாவது இரண்டாவது கவிகளை பாடுவோம். முதலாவது இரண்டாவது கவிகளை நாம் பாடுவோம். துதி நேரத்தை பொறுப்பெடுத்து வழி நடத்துவார்கள். நாம் ஆண்டவரை ஆராதனை செய்வோம், அவருடைய நாமத்தை துதிப்போம், ஆராதனை செலுத்துவோம். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவர் சர்வத்தை அறிந்த கர்த்தரா இருக்கிறார், அதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் நேற்றும் என்றும் மாறாத கர்த்தரா இருக்கிறார், அதுக்காக அவரோட நாமத்தை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் பரிசுத்த தேவனா இருக்கிறார், அதுக்காக அவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் திருத்துவ தேவனா இருக்கிறார், அதுக்காக அவர் நாமத்தை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அவர் நல்லவரா இருக்கிறார், அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் வல்லவரா இருக்கிறார், அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர் வாக்கு மாறாத கர்த்தரா இருக்கிறார், அதுக்காக அவரோட நாமத்தை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பாடலை சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலை பாடுவோம். அவர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறார், அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. இங்க கூட இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. எங்களோட வெளிச்சமா இருக்கு, அதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, நன்றி நன்றி இயேசப்பா. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பனா இருந்திருக்கிறீர், அதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. எனக்கு ஒரு ஜீவ அப்பமுமா இருந்திருக்கிறீர், அதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. எங்களுக்கு வலியும் சத்தியமும் ஜீவனுமா இருந்திருக்கிறீர், அதுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. உங்களுடைய
எங்கள் மேலே இருந்ததுக்காக, எங்கள் குடும்பத்து மேலே இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. எனக்கு உங்களுடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. இந்த பாடலை பாடுவோம், எனக்காய் ஜீவன் விட்டவர் என்ற பாடலை பாடுவோம். நம்மளை அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்கு முன்பாய் நம்மளுடைய பாவத்தை அறிக்கை செய்வோம். அவர் நம்மளோட பாவங்கள் எல்லாத்தையும் தெரிந்திருக்க தேவனா இருக்கிறார். நம்மளுக்காக காத்திருக்கிறார். நம்ம பாவங்கள் எல்லாத்தையுமே அறிப்போம் என்று ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறார். அதனால இந்த வேளையில ஆண்டவர் சமூகத்துல நம்ம பாவங்கள் எல்லாத்தையும் அறிக்கை செய்வோம். பாவ வாழ்க்கை இனி வாழாமபடி நம்மளை அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்கு முன்பாய் நம்மளுடைய குறைகள் எல்லாத்தையுமே அறிக்கை செய்வோம். இந்த வாரம் நாம் செய்ய போகிற எல்லா காரியங்களும் ஆண்டவருக்கு முன்பாய் அர்ப்பணிப்போம். இந்த பாடலை பாடும் உன்னதமானவர் என்ற 5வது கவி உன் வழிகள் எல்லாம் என்ற பாடலை பாடுவோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஓய்வு நாளிலே உடைய சமூகத்திலே நாங்கள் வருவதற்கு நீ தந்திருக்கிற அந்த வாய்ப்புக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கிருபையும் மாறாததாக இருந்ததற்காகவும் உடைய வழிநடத்துதல் பூர்ணமாக இருந்ததற்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் தேவனே, எங்களுக்கு நீ தந்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே கொண்டாடின சுதந்திர தினத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். 73 வருடங்களை கடந்து 74வது வருடத்துக்குள் பிரவேசிக்க தேவன் உதவி செய்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு தந்திருக்கிற விடுதலைக்காக, சுதந்திரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய நாட்டை ஆளுகிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரைம் மினிஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தேவன் தொடர்ந்து தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அவர்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் இந்த பாதத்தில் தருகிறோம். அவர்களையும் தேவன் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளை பொறுப்படுத்தி வழிநடத்தும் இந்த சுதந்திரம் அடைந்திருக்கிற இந்த நாட்டை ஆண்டவரை மக்களுக்கு அந்த பூர்ண சுதந்திரம் கிடைக்க ஒவ்வொரு ஆண்டவரை அரசியல் இருக்கிறவர்களும் செயல்பட உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட அநேக அரசியல்வாதிகளை இவன் எழுப்ப வேண்டும் என்று உடைய பாதத்தில் கெஞ்சுகிறோம். அவ்விதமாக செய்ய போகிறீர்கள். நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுடைய இந்தியன் எக்கனாமிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், பொருட்களுடைய விலைகள் எல்லாம் அதிகமாக ஏறிக்கொண்டு போகிறது. ஆண்டவரே, நீர்தாமே இந்தியன் எக்கனாமியை சீர்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். பொருட்களினுடைய விலைகள் எல்லாம் குறைந்து போக உதவி செய்யும். எந்த இடத்துல குறைவு இருக்கிறதோ, எந்த இடத்துல குழப்பம் காணப்படுகிறதோ எல்லாவற்றையும் நீக்கக்கூடிய நல்ல பொருளாதார நிபுணர்களை
ஆண்டவரை இந்தியாவிலே நீர் எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதில் அவர்கள் கவனம் செலுத்த நீர் உதவி செய்யும். ஆண்டவரை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை நீர் உதவி செய்யும்ப்பா. ஆண்டவர் உதவி செய்யும். எங்களுடைய பொருளாதாரம் சீர்பட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை உடைய பாதத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம். அது மாத்திரமல்ல தோப்பரே, இந்த கோவா பட்டணத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கோவா மாநிலத்தில் கொரோனாவினுடைய தொற்று அதிகமாக ஏறிக்கொண்டு போகிறது. ஆண்டவரே, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அதை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆண்டவரின் உதவி செய்யும். ஆண்டவரின் உதவி செய்யும். ஆண்டவரை ஒருவேளை அதற்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க முயற்சி செய்வார்கள் என்றால் இந்தியாவில் அது சீக்கிரமாக செயல்பட உதவி செய்யும். அதற்காக சீக்கிரமாக முயற்சி எடுக்க உதவி செய்யும். சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை நீர் உதவி செய்யும். கர்த்தாவினை உதவி செய்யும். நீர் உதவி செய்யும். கோவா பட்டணத்தையும் இந்தியாவையும் பல தேசங்களில் இருக்கிற அந்த கொரோனா தொற்றை நீர் ஆண்டவரை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அதுபோல ஆண்டவரை இவர்களுக்காக இந்த நோயில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை மருத்துவம் செய்கிற டாக்டர்ஸ்களுக்காக, நர்சஸ்களுக்காக, ஆண்டவரை இன்னுமாக டெக்னீஷியன்ஸ்களுக்காக, ஆண்டவரை இன்னுமாக ஹெல்பர்ஸ்களுக்காக, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் வாலண்டியர்ஸ் ஒருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்கிறாங்க. அவரை சுற்றிலும் வேலையடைத்தரும். அவர்களுக்கு இந்த தொற்று வராதபடி பாதுகாத்து கொள்ளும். அவருடைய குடும்பங்கள் ஆண்டவரை ரொம்ப பாதுகாப்பாக இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை பொறுப்படுத்தி வழிநடத்த நாங்கள் சொல்லிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரை உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா, உதவி செய்யும். ஆண்டவரே இன்னுமாக எங்களுடைய திருச்சிவ மக்கள் ஒவ்வொருவரும் பாதத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சாந்தியும். ஆண்டவரே, வியாதியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். வியாதிகளுக்கு விடுதலையை தாரும். கவலையோடு கூட ஆண்டவரே, நான் இவ்வளோ கஷ்டத்தில் பாரத்தில் நான் இருக்கிறேனே, மன நிம்மதியற்று இருக்கிறேனே என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் ஆறுதலை நீர் கொடுக்க வேண்டும் என்று பாதத்தில் கெஞ்சுகிறேன். ஆண்டவரை நீர் பொறுப்படுத்த ஆண்டவர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரத்தாவே, இன்னுமாக நாளில் கேட்கப்படுற செய்தி மூலமாக எங்களோடு கூட பேசும். அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். கவனத்தோடு கூட கேட்க உதவி செய்யும். ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ஆட்சி வருவதாக, சித்தம் பரமண்டலத்தில் செய்வது போல பூமியில் செய்வதாக. அங்கு தந்த ஆகாரத்தை பெற்று தார். எங்களுக்கு ஒரு குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை கற்று பண்ணி எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமனின்றி ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் எங்களுக்கு இல்லை. ஆமென். தயவுசெய்து நம்மர்கள் இந்த காணொளி காட்சியை கண்டு இந்த ஆலய ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் முழுமையாக இதை காணும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். நேற்றைய தினத்தில் நம்முடைய நாடு 73 வருட சுதந்திரத்தை அனுபவித்து 74வது வருடத்துக்குள் கடந்து சென்றிருக்கிறது. ஆகையினாலே நாம் தேவனுக்கு தொடர்ந்து நன்றி சொல்ல வேண்டும். தேவனுடைய கிருபை நம்முடைய நாட்டிலே இருக்க வேண்டும். இந்த சுதந்திரம் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தாழ்வான நிலைமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். முத்தெடுக்கவா பரீட்சைக்கு நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் பதிவு செய்யலாம். கட்டண பதிவு தொகை 60 ரூபாய், கட்டண தொகை ₹60. ஆகையினாலே நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்றால் போதகரமாக நீங்கள் போர் செய்யும்படியாக ஒரு அன்பு கூட கேட்டுக்கொள்கிறேன். 19ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடுகிறவர்கள் 19ஆம் தேதி பேபி ஏஞ்சலினா அக்ஷா தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார். 19ஆம் தேதி மிஸ் எஸ்தர் ராணி தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார். 20ஆம் தேதி மிஸ்ஸஸ் மர்லின் ரம்யா அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். இன்னும் திருமண நாளை 2 குடும்பத்தினர் அனுசரிக்கிறார்கள். 19ஆம் தேதி மிஸ்டர் தேவராஜ் அவர்கள் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். 21ஆம் தேதி மிஸ்டர் ஜேம்ஸ் இமானுவேல் அவர்கள் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். இவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே நாங்கள் ஏஞ்சலினாவுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த சிறு குழந்தை ஒரு வருடத்தை கடந்து செல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறேன். உமக்கு நன்றி ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும்
இந்த மகளோடு கூட இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். என் வழிநடத்தி வந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவனுடைய கிருபையிலே இந்த குழந்தை வளர்கிறதற்கு நீ உதவி செய்யும். தாய் தோப்பு பாட்டிமா இவங்க எல்லாரையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அவர்களையும் தேவன் ஆசீர்வதிக்க உடைய பாதத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே தேவனுடைய கிருபையிலே இந்த குழந்தை வளர தேவன் தாமே உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோல எஸ்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளும் தன்னுடைய பிறந்த நாளை 19ஆம் தேதி கொண்டாடுவதற்கு உதவி செய்ய போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை இறக்கம் அவளோடு கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம். அவள் ஆண்டவரே வேதாகம கல்லூரியிலே சேர்ந்து படிப்பதற்கு உதவி செய்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து மகளை ஆசீர்வதியும். அவள் எடுக்கிற எல்லா முயற்சிகளை நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவை படிக்கிற படிப்பை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே அவங்க அம்மா அப்பா உடன் பிறந்தவர் சகோதரர்கள் யாவரையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகளையும் அவர்கள் சந்தித்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அது மாத்திரமல்ல, ஆண்டவரே மிஸ்ஸஸ் மர்லின் ரம்யாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 20ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட போகிறேன். மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை மகளோடு கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம். அவரை ஆண்டவருடைய பிள்ளையாக நீ மாற்றி இருக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர் மகளை நீர் ஆசீர்வதியும். உடைய கிருபையும் இரக்கமும் இந்த வருடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும் என்று உடைய காலத்தில் கெஞ்சுகிறோம். ஊரில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் என்னுடைய கிருபை மகளையும் அவருடைய குழந்தையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கணவனை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே இந்த 2 குடும்பத்தின் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்படுத்து வழிநடத்துவீராக. திருமண நாட்களை அனுசரிக்கிற ஆண்டவரே குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 19ஆம் தேதி மிஸ்டர் தேவராஜ் அவர்களுடைய ஆண்டவரை திருமண நாள். அதை அனுசரிக்க போகிற அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். கர்த்தர் கிருபையாக மட்டும் இருந்து உடைய வாழ்க்கையை கணேசலாக இருந்து நீர் வழிநடத்தி வந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கிருபையும் இரக்கமும் அவளோடு கூட தங்கி இருக்கட்டும். ஒரு எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதியும். இன்னும் தொடர்ந்து ஆண்டவர்களை வளர்ந்து இன்னும் அன்பிலே வளர்ந்து உன்னுடைய நாமமைக்க வாழ உதவி செய்யும். அவருடைய பிள்ளைகளையும் 3 பிள்ளைகளுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனை அவர்களுக்கும் வேண்டிய கிருபைகளை தாரும். ஆண்டவரை இன்னுமாக 21ஆம் தேதி ஆண்டவரை தங்களுடைய திருமணங்களை அனுசரிக்க போகிற மிஸ்டர் ஜேஎம்சி அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய எவ்வளவோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலேயும் இருவரும் வழிநடத்தி வந்திருக்கிறீர். தொடர்ந்து அவர்களை பாதுகாத்து இருக்கிறீர். உங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை அவர்களை தாங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் விசேஷமான மிஸ்டர் இம்மானுவேலுக்கு நீர் அதிகமாக உதவி செய்யும். அந்த சுகர்னாலே கஷ்டப்படுகிற அவருடைய மகனுக்கு நீர் உதவி செய்யும். அவரை பலப்படுத்தும் ஆண்டவரை, திடப்படுத்தும் ஆண்டவரை. இருக்கிற எல்லா காரியங்களிலும் நீர் விடுதலையை தாரும். பலவீனங்களிலிருந்து நீர் விடுதலையை தாரும். அதே போல மிஸ்டர் மோட்சமேரியும் இந்த பாதத்தில் தருகிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதியும். போக்கில் வருத்தும். அவளோடு கூட தங்கியிலும் எல்லா தேவைகளையும் கற்று சாதித்து வழி நடத்தும். அதில் கொடுத்துருக்க மகனுக்காக ஜெபிக்கிறோம். அவனை நீர் ஆசீர்வதியும். அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கு கற்று உதவி செய்கிறாங்க. ஆண்டவர் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இவ்விதமாக பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் அனுசரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய கருணையின் கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நாம் சரிக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானம் செய்யும்போது ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்கள் ஒரு மனதோடு கவனிக்கக்கூடிய ஆண்டவரே கிருபையை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் இடைப்பட்டு மக்களுக்கு இந்த வேத சத்தியத்தை விளக்கி காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பாதத்தில் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே நீர் இந்த நேரம் முழுவதையும் பொறுப்படுத்த வழிநடத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படி அடியானை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த நாளினுடைய வேத பகுதி மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 17ஆவது அதிகாரம் 24வது வசனம் முதல் 27வது வசனம் அடங்கிய பகுதியில் இருக்கிறது. மத்தேயு 17:24 முதல் 27 வரை. இந்த மாதம் முழுவதும் நாம் இந்த கருத்தின் அடிப்படையில் தியானம் செய்கிறோம். த ப்ரொவைடர் ப்ரொவைட்ஸ் இன் அவர் பாவர்ட்டி. பூர்த்தி செய்பவர் பஞ்சத்திலும் பெற்றுக்கொள்ள பகிர்ந்தளிக்கிறார் என்ற கருத்தின் அடிப்படையில் நாம் தியானம் செய்கிறோம். இன்றைய தலைப்பு ஹி ப்ரொவைட்ஸ் பென்னிஸ் ஃபார் டேக்ஸ். பென்னிஸ் மீன்ஸ் மணி. வரிப்பணத்தை பகிர்ந்தளிக்கிறார். இயேசு வரிப்பணத்தை பகிர்ந்தளிக்கிறார். பாஸ்டர் வில்பர் சாப்மேன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அமெரிக்கா தேசத்தில் இருக்கிறார். அவர் வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் USA, வெஸ்ட் கோஸ்ட் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு
அவர் பயணப்பட்டு செல்ல வேண்டும். அதற்கான ஆயத்தங்களை செய்யும்போது அவரிடத்தில் பணம் இருக்கிறது, ஆனால் போதுமான அளவுக்கு அவரிடத்தில் பணம் இல்லை. ஆகையினால் என்ன செய்வது என்று யோசித்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கும்போது போவதற்கு அல்லது புறப்படுவதற்கு அடுத்த நாள் காலையிலே அவர் புறப்பட்டு செல்ல வேண்டும். ஒருவர் வருகிறார். அவர் பேங்கர் என்று சொல்வார்கள். அவரிடத்தில் பணம், அந்த வங்கியை வைத்திருக்கக்கூடிய ஒருவர். அவர் வந்து ஒரு தாளை கொடுக்கிறார், ஒரு கவரை கொடுக்கிறார். அந்த கவரை பிரித்து பார்த்த உடனே இவருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அந்த கவரில் உள்ள அந்த செக்கிலே எந்த விதமான ஒரு அமௌண்ட்டும் எழுதப்படவில்லை. ஒன்லி கையொப்பு மாத்திரம் இருக்கிறது, சிக்னேச்சர் மாத்திரம் இருக்கிறது. அதை பார்த்த உடனே இவ்விதமாக நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களே, ஒன்றுமே எழுதவில்லையே என்று சொல்லி கேட்டபோது, அவர் எழுத வேண்டும் என்று நினைத்திருந்தால் $1000 அல்லது $500, $100 என்று எழுதியிருக்கலாம். அப்படி ஒன்றும் எழுதாதபடி வெறுமையாக செக்கை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் எண்ணும்போது, ஏன் இப்படி கொடுத்தீர்கள் என்று கேட்டார். உங்களுடைய செலவு என்ன என்பது எனக்கு தெரியாது, எவ்வளவு ஆகும் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆகையினாலே நான் உங்களிடத்தில் இந்த பிளாங்க் செக்கை நான் கொடுக்கிறேன், நீங்கள் எவ்வளவு வேண்டுமோ அதில் நிரப்பி உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுத்து விட்டு சென்றார். வில்பர் சாப்மேன் அந்த செக்கை தன்னுடைய கரங்களில் வைத்திருக்கிறார், அல்லது உள்ளே பைக்குள்ளே வைத்திருக்கிறார். போகிற இடங்களிலெல்லாம் அவருக்கு அவருடைய பிள்ளைகள் மூலமாக ஆசீர்வாதம் கிடைக்கிறது. இந்த செக் அவரோடு கூட இருக்குது. ஊழியத்தை முடிந்து திருப்பி வரும் வரைக்கும் இந்த செக்கை உபயோகப்படுத்தவில்லை. அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லும்போது விதமாக சொல்லுகிறார், இந்த செக் என்னோடு கூட இருக்கும்போது என் மனதிலே ஒரு புதிய உற்சாகத்தை தந்தது. ஏனென்றால் நான் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவழிக்கலாம், எவ்வளவு வேண்டுமென்றாலும் இந்த பணத்திலிருந்து நான் இந்த செக் மூலமாக எடுத்துக்கொள்ளலாம் என்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்ததுனால எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாதபடி நான் ஊழியத்திற்கு, என்னுடைய ஊழிய பாதையை முடித்துவிட்டு திரும்புவதற்கு அது உதவி செய்தது. அவர் கொடுத்த செக்கை நான் உபயோகப்படுத்தவில்லை என்று சொல்லி தன்னுடைய அனுபவத்தை அவர் சொன்னார். இதில் வருகிற உண்மை என்னவென்றால், நாம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் கையொப்பமிடாத ஒரு செக் போல இருக்கிறார். நாம் கேட்கிறவைகளை அதனதன் நேரத்திலே தருகிறவராக இருக்கிறார். நாம் எதை கேட்கிறோமோ அதை நமக்கு தருகிறார். அவர் ஜெகோவா ஜாயிரா என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எல்லா தேவைகளையும் அறிந்து அந்த தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு சந்திக்கிறவராக இருக்கிறார். இந்த பகுதி, வேத பகுதி, மத்திய 17வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது இது முக்கியமான ஒரு வேத பகுதி. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய மறுரூப காட்சியை வெளிப்படுத்துகிற ஒரு பகுதி. சீஷர்களாலே பிசாசு பிடித்திருந்த ஒரு பையனுக்கு பிசாசு பிடித்திருந்தது. அவனை குணப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து வந்து அந்த மகனை குணப்படுத்துகிறார். அதற்கப்புறமாக தன்னுடைய மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து, பாடுகளை குறித்து சீஷரிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார். இதை பகிர்ந்து கொள்ளும்போது அவர்களுக்கு வருகிற மனக்கலக்கங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக இந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 17:24 27 வசனங்கள் அடங்கிய பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி நாம் பார்க்கிற இந்த கடைசி காரியம், இதில் வருகிற ஒரு 2வது அற்புதம் என்று சொல்லலாம். இந்த 2வது அற்புதத்தை தேவன் அந்த இடத்துல செய்கிறார். இதில் ஒரு 3 உண்மைகளை அல்லது ஒரு ஆராய்ச்சிகளை நாம் செய்யலாம் என்று நான் யோசிக்கிறேன். 3 விதமான காரியங்கள் இந்த பகுதியிலிருந்து வெளிப்படுகிறது. ஒன்று, Jesus knew the sayings. இயேசு அறிவித்தலை அறிந்திருந்தார். இயேசு யாருடைய அறிவித்தலை அறிந்திருந்தார்? அங்கே இருந்த டாக்ஸ் கலெக்டர்ஸினுடைய அறிவித்தலை அறிந்திருந்தார். இந்த பகுதி நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து கப்பர்நகும் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்துக்கு வருகிறார். அங்கேதான் டாக்ஸ் கலெக்டர்ஸ், அந்த வரி வசூலிக்கக்கூடியவர்கள் பேதுருவினிடத்தில் கேட்கிறார்கள். அவர்கள் கேட்கிற இந்த வரி எதற்காக கேட்டார்கள் என்று சொல்லி நாம் முதலாவது கேட்க வேண்டும். ஆலய நிதிக்காக கேட்டார்களா, அல்லது ஆலயத்திற்கு கட்ட வேண்டிய இந்த பணத்திற்காக, வரிக்காக கேட்டார்களா, அல்லது ரோமர் சாம்ராஜ்யத்துக்கு கட்ட வேண்டிய அந்த வரிக்காக இவர்கள் கேட்டார்களா என்ற கேள்வி நாம் கேட்டு பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த குழப்பம் ஏற்படுவதற்கு ஒரு சில டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் காரணமாக அமைகிறது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அவர்கள் என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்றால்,
ட்ரிபியூட் என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ட்ரிபியூட் என்கிற வார்த்தை ரோமர்களுக்கு கொடுக்க வேண்டியது அல்லது சென்சஸ் என்று சொல்வார்கள். நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் NIV கலெக்டர்ஸ் ஆஃப் 2 drachma என்று சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். 2 drachma கலெக்ட் பண்ணக்கூடியவர்கள் என்று சொல்லி அந்த டாக்ஸ் கலெக்டர்ஸ் வந்து பேதுருவிடத்தில் வந்து கேட்டார்கள் என்று கொடுத்திருக்கிறார்கள். NRSV அதை வாசிக்கும்போது த கலெக்டர்ஸ் ஆஃப் half shekel tax, த கலெக்டர்ஸ் ஆஃப் half shekel, அரை சேக்கல் வசூல் செய்யக்கூடிய இந்த வரி வசூலிப்பவர்கள் என்று சொல்லி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த கப்பர்நகும் என்று சொல்வது ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தில் இயேசு கிறிஸ்து அடிக்கடி இந்த பட்டணத்திற்கு வருகிறார். காரணம், பேதுருவினுடைய வீடு அங்கே இருக்கிறது. வேதத்தில் மத்தேயு 9:1 நாம் வாசிக்கும் போது இவருடைய சொந்த பட்டணம் என்று கொடுக்கப்பட்டது, இஸ் ஓன் சிட்டி என்று சொல்லி அங்கே கொடுத்திருக்கிறார்கள். அப்பொழுது கப்பர்நகும் இவருடைய சொந்த ஊர்னு சொல்லும்போது நாசரேத். ஆனால் இந்த பட்டணமும் அவருடைய சொந்த பட்டணம் என்று சொல்லி கொடுத்திருக்கிற காரணம் என்னவென்றால் அதிக நாட்கள் அல்ல அதிக நேரங்கள் இந்த பட்டணத்திற்கு வந்து இங்கே தங்குகிறதுனாலே அவருடைய சொந்த பட்டணம் என்று சொல்லி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நான் சொன்னது போல அடிக்கடி இயேசு கிறிஸ்து இங்கே வந்து போகிறதுனாலே நாம் பார்க்கிறோம் இங்கே அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார். இன்னும் மத்தேயு 4:13 வாசிப்போம் என்றால் he came to dwell in Capernaum என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கப்பர்நகுமிலே வந்து தங்கினார் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் யார் வீட்டிலே தங்கினார்? நாம் 8வது அதிகாரம் 5வது வசனத்தின் அடிப்படையில் பார்ப்போம் என்றால் அங்கே இயேசு கிறிஸ்து கப்பர்நகுமிலே 160 வேலைக்காரனை குணப்படுத்துகிறார். அது கப்பர்நகுமிலே நடைபெற்ற ஒரு அதிசயம் அல்லது ஒரு அற்புதம். அதற்கப்புறமாக பேதுருடைய வீட்டுக்கு வருகிறார். அங்கே இருக்கிற பேதுரு வீட்டிலே பேதுருடைய மாமி ஜுரமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு சுகம் கொடுக்கிறார். அங்கே அந்த அம்மா உடனடியாக அவர்களுக்கு பணிவிடை செய்தார். அப்படின்னா அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து போஷித்தார்கள் என்று சொல்லி நாம் அறிகிறோம். அப்படி என்றால் அடிக்கடி இயேசு கிறிஸ்து இந்த பட்டணத்துக்கு வருகிறார், பேதுரு வீட்டிலே தங்குகிறார், அங்கு உணவு உண்கிறார். ஆகையினாலே இது அவருடைய பட்டணம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே எதனாலே நாம் வந்து இதை யோசிக்கிறோம் என்றால் இது வந்து ரோமர்களுக்கு கொடுக்கக்கூடிய வரி என்று சொல்லி யோசிக்கிறோம் என்றால் அதற்கு ஒரு சில காரணங்கள் வேதத்தில் இருக்கிறது. முதலாவதாக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து வசனம் 25 சொல்கிறார், ராஜாக்கள் வந்து யாரிடத்தில் இந்த தீர்வையை அல்லது வரியை வாங்குகிறார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அந்த தீர்வை அல்லது வரி என்று சொல்லக்கூடிய காரியம் ரோமர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆகையினாலே தான் அது நமக்கு குழப்பத்தை உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது. ரெண்டாவது சரித்திரத்தை உற்று நோக்கும் போது வெஸ்பாசியன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசருடைய நாட்களுக்கு அப்புறமாக யாரெல்லாம் ஆலயத்திற்கு கொடுத்தார்களோ அவர்களெல்லாம் இப்பொழுது அவருடைய ஆட்சியிலே அந்த தொகையை அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டும், ரோமர்களுடைய பண்டகசாலைக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சட்டம் தீட்டியிருந்தார். ஆகையினாலே ஒருவேளை இந்த 2 காரியங்களும் நடைபெற்றதுனாலே அமிதமாக யோசிப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று யோசிக்கலாம். அடுத்தபடியாக நான் ஏற்கனவே சொன்னது போல கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன்லே அதன் ஓல்டஸ்ட் டிரான்ஸ்லேஷன் அதில் தான் நம்முடைய தமிழ் வேதாகமத்தை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அந்த பகுதிகளையும் என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்றால் ட்ரிபியூட் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்துகிறார்கள். அந்த ட்ரிபியூட் என்கிற வார்த்தை அது ரோமருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை சார்ந்தது. அது மாத்திரமல்ல, இவ்விதமாக நாம் யோசிக்கும் போது இந்த 3 காரணங்களும் ஒருவேளை இயேசுவினிடத்தில் வசூலிக்க இருந்தவர்கள் அரசாங்கத்திற்காக வசூலித்தார்களா என்ற எண்ணம் மனதில் எழுகிறது. ஆனால் நிறைய சான்றுகள் என்ன சொல்லுகிறது என்றால் இது ஆலயத்திற்காக வரி வசூலிக்கப்பட்டது என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். முதலாவதாக இந்த கிரேக்க வார்த்தை டிட்ராக்மா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஒரு சில்வர் காயினை கொடுக்கக்கூடியது. இது வந்து யூதர்கள் உபயோகப்படுத்துகிற காயின். இந்த யூதர்கள் உபயோகப்படுத்துகிற காயினை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது இது ஆலயத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட சில்வர் காயின். இதில் எந்த விதமான சொரூபமும் இருக்காது. இயேசுவினிடத்தில் இயேசுவை சோதிக்க யோசிக்கும் போது ஒரு காயினை கொண்டு வந்து கேட்கிறார்கள், நாங்கள் ராயனுக்கு வரி செலுத்துகிறது நியாயமானு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து பணத்தை என்னிடத்தில் கொடுங்கள் என்று சொல்லி கேட்கும்போது இது யாருடைய சொரூபம் இதில் இருக்கிறது என்று சொல்லும்போது அவர்கள் ராயனுடையது என்று சொல்கிறார்கள்.
அப்படி என்றால் ஆலயத்திற்குரிய பணம் வித்தியாசமானது, ரோமர்கள் உபயோகப்படுத்தின பணம் வித்தியாசமானது. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கள். அப்படி என்றால் ஆலயத்திற்குரிய பணத்தை ஆலயத்திற்கும், ரோமர் சாம்ராஜ்யத்திற்குரிய பணத்தை சீசருக்கும் செலுத்துங்கள், ராயனுக்கும் செலுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். ஆகையினாலே நாம் பார்க்கிற முதலாவது காரியம், அந்த வார்த்தை த சில்வர் காயின், டி டிராக்மா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஆலய பணத்தை சார்ந்த ஒரு வார்த்தை, அதையும் உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக இந்த பணத்தை வரி வசூலிக்கக்கூடிய, இந்த பணத்தை வசூலிக்கக்கூடியவர்கள் அவர்கள் அரசாங்கத்திற்கென்று வசூலித்திருந்தால் மிகவும் கடினமாக கேட்டிருப்பார்கள். பேதுருவிடத்தில் ஏன் நீங்கள் இவ்வளவு நாள் செலுத்தவில்லை, இது செலுத்திருக்க வேண்டுமே என்று சொல்லி கடினமாக பேசியிருப்பார்கள். ஆனால் இங்கே கடினமாக அவர்கள் பேசவில்லை. அவர்கள் மிகவும் ஒரு மென்மையான வார்த்தையிலே அவர்கள் பேதுருவிடத்தில் கேட்கிறார்கள், உங்கள் போதகர் வரி செலுத்த வேண்டியது இல்லையா என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். இதை நாம் அங்கே பார்க்கிறோம், அந்த இடத்துல நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஸோ இந்த ஒரு மென்மையான வார்த்தை, அந்த உங்கள் போதகர் வரிப்பணத்தை செலுத்துகிறது இல்லையா என்று சொல்லுகிற அந்த மென்மையான வார்த்தை யார் கேட்க மாட்டார்கள் என்றால், இந்த வரி வசூலிப்பவர்கள், ஆயக்காரர்கள் அமிதமாக கேட்க மாட்டார்கள். அது மாத்திரமல்ல, இந்த பொலிட்டிக்கல், அதை நான் ஏற்கனவே சொன்னது போல பொலிட்டிக்கல் டாக்ஸ் அதுக்கு இந்த வார்த்தை உபயோகப்படுத்த மாட்டார்கள். டிட்ராக்மா என்ற வார்த்தை உபயோகப்படுத்த மாட்டார்கள். நான் ஏற்கனவே அதை குறித்து நான் சொன்னேன். நான்காவதாக, ஒவ்வொரு யூதனும் ஆலயத்திற்கு அரை சேக்கல் பணத்தை வரியாக செலுத்த வேண்டும். அது எதற்காக என்றால், தன்னுடைய ஆத்மாவுக்கு தேவன் தந்திருக்கிற விடுதலைக்காக. அது யாத்ராகமம் 30வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருக்கிறது. அது தேவன் கொடுத்த கட்டளை. ஒவ்வொரு யூதனும் அரை சேக்கல் பணத்தை ஆலயத்திற்கு செலுத்த வேண்டும். இந்த பணம் ஆலயத்தினுடைய தேவைக்காக உபயோகப்படுத்தப்பட்டது. ஆனால் யாருமே இந்த பணத்தை கண்டிப்பாக செலுத்த வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்துவதில்லை. கண்டிப்பாக ஒரு மனிதனும் ஒவ்வொருவரும் செலுத்த வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்துவதில்லை. ஆகையினால தான் இந்த மக்கள், இந்த வசூல் செய்பவர்கள், அவர்கள் மென்மையாக பேதுருவினிடத்திலே கேட்கிறார்கள். இது எப்பொழுது வசூல் செய்வார்கள், எத்தனை நாட்கள் வசூல் செய்வார்கள் என்று யோசித்து பார்க்கும்போது, அல்லது வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, அல்லது வேறு மற்ற சோர்சஸை நாம் பார்க்கும்போது, அவர்கள் ஆதார் என்று சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் 15ஆம் தேதியில் இதை ஒரு நாள் மாத்திரம்தான் வசூல் செய்வார்கள், மற்ற நாட்களில் அல்ல. ஆதார் என்கிற மாதம் என்பது 12வது மாதம். அது நான் பின்னதாக சொல்லுகிறேன், அதை குறித்து நான் சொல்லுகிறேன். அது 12வது மாதம் நம் யூதருடைய கேலண்டர் படி. அப்படி என்றால் வருஷ கடைசியிலே அவர்கள் வசூல் செய்கிறார்கள். இந்த மாதத்தில் 15ஆம் தேதி ஒரு நாள் மாத்திரம்தான் மேஜை கொண்டு வந்து ஒவ்வொரு பட்டணங்களில் வைத்து அவர்கள் வசூல் செய்கிறார்கள். அதே பணத்தை இங்கே கட்ட முடியாதவர்கள் இன்னும் கட்ட வேண்டும் என்றால் எருசலேம் ஆலயத்தில் 25ஆம் தேதி கட்டலாம். மற்ற நேரங்களில் அல்ல, 25ஆம் தேதி மாத்திரம் அங்கே அவர்கள் டேபிள் வைத்து அதை வசூல் செய்து கொண்டு இருப்பார்கள். ஆகையினாலே இந்த விதமான ஒரு வசூல் கட்டாயமாக அல்ல, ஆனால் கட்ட வேண்டும் என்றால் கட்டலாம். கட்ட முடியவில்லை, ஏழையாக இருந்தால் யாரும் அவர்களை குறித்து கேட்பதில்லை. ஆனால் இயேசுவினிடத்தில் கேட்காதபடி இயேசுவே கட்டவில்லை. ஏன் பேதுருவினிடத்தில் கேட்கிறார்கள் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல பேதுரு அந்த பட்டணத்தை சார்ந்தவர். அது மாத்திரமல்ல, இந்த பட்டணத்தில் உள்ள மக்கள் அநேக அற்புதங்களை, இயேசு கிறிஸ்து செய்திருக்கிற அற்புதங்களை கண்டிருக்கிறார்கள். ஆகையினால இயேசு கிறிஸ்துவின் மீது ஒரு நல் மதிப்பு வைத்திருந்ததுனால அவரிடத்தில் நேரடியாக அவரிடத்தில் கேட்கவில்லை. இன்னும் வேறு வகையாக நெகட்டிவாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், ஒருவேளை பேதுருவினிடத்தில் கேட்காதபடி, நேரடியாக கேட்காதபடி, உங்கள் போதகர் கேட்கவில்லையா, கட்டவில்லையா என்று சொல்லும்போது அது யாருக்கும் பொருந்தும்? பேதுருவுக்கும் பொருந்தும். ஆகையினால மற்றவர்களுக்கு சொல்லுகிறது போல பேதுருவுக்கும் சொல்லி அவர்கள் புரிய வைக்கிறார்கள். நீங்கள் இந்த பணத்தை நீங்கள் கட்டவில்லையே என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் விதமாக நாம் யோசிக்கும் போது, இந்த பணம் இது ஆலயத்திற்கு உரிய பணம். ஆகையினாலே இதை ஆண்டவர் கட்ட மாட்டாரா, இல்லை கட்டவில்லையா என்று சொல்லி சொல்லும்போது பேதுரு சொல்லுகிறார், கட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்படி என்றால் இதற்கு முன்னதாக உள்ள பகுதியில்
நாட்களிலே இயேசு கிறிஸ்து அது ரோமன் டாக்ஸாக இருந்தாலும் சரி, டெம்பிள் டாக்ஸாக இருந்தாலும் சரி, ஆலயத்திற்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுத்திருக்கிறார், அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையுமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகையினால் தான் பேதுரு சொல்கிறார் எஸ் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவ பேதுருவிடத்தில் அவர்கள் கேட்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே இல்லை. ஆனால் அது நமக்கு வேதத்தின் வாயிலாக நம்ம அறிந்து கொள்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார். பேதுருவினிடத்திலே வசூல் செய்கிறவர்கள் பேசுகிற காரியத்தை இயேசு கிறிஸ்து அறிகிறார். நம்முடைய ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். நம்மிடத்தில் நம்மை அழுத்தி கேட்கக்கூடிய அல்லது நம்முடைய காரியங்களை குறித்து கேட்கக்கூடிய எல்லா காரியங்களையும் தேவன் அறிந்திருக்கிறார். God is all knowing God. சர்வத்தையும் அறிந்த தேவனாக ஆண்டவர் இருக்கிறார். ஆகையினாலே நாம் ஆண்டவரிடத்தில் கேட்பதற்கு முன்னதாகவே நம்முடைய தேவைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். நாம் என்ன கேட்க போகிறோம் என்பது அவருக்கு தெரியும். ஆகையினாலே இதில் நமக்கு ஆண்டவர் கற்றுத்தருகிற பாடம் என்னவென்றால், அவர் ஒரு பெர்ஃபெக்ட் மாடல், சரியான ஒரு மாதிரி. என்ன மாதிரி? எல்லா டாக்ஸ் வரி பணத்தையும் கட்டுகிறவர், எல்லாவற்றையும் அறிந்து, எல்லா கான்வர்சேஷனையும் அறிந்து அவர் அந்த வரி பணத்தை கட்டுகிறவர் என்பது இந்த பகுதியிலிருந்து நமக்கு வெளிவருகிற ஒரு உண்மை. இரண்டாவது உண்மை இந்த பகுதியிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், Jesus knew the statutes of the temple. இயேசு ஆலய சட்டங்களை அறிந்திருந்தார். நான் ஏற்கனவே சொன்னது போல யாத்ராகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு யூதனும் 20 வயதிற்கு மேலான யூதனும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த அரை சேக்கல் பணத்தை அவர்கள் கட்ட வேண்டும். ஒருவேளை இயேசு கிறிஸ்து இம்மட்டும் ஏன் கட்டவில்லை? ஒருவேளை எருசலேம் ஆலயத்திற்கு அவர் சென்றிருக்கிறார், அவர் ஏன் இன்னும் கட்டவில்லை என்று சொல்லி யோசிப்போம் என்றால், அவரிடத்தில் காணப்பட்ட ஏழ்மை நிலைமை. அவர் ஏழையாக இருப்பதனாலே அதை கட்ட முடியவில்லை. நமக்கு தெரியும், யூதாஸ் பணப்பையை வைத்திருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் யார் யாரெல்லாம் பணம் கொடுக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவுக்கு இடத்துல அதை வாங்கி அதை செலவு செய்வதில், சாப்பாட்டிற்காக மற்ற காரியங்களுக்காக செலவு செய்வதில் ட்ரெஷரராக, பொருளாளராக இருக்கக்கூடியவர் யூதாஸ். ஒருவேளை இந்த காமன் பர்ஸ், இந்த பொதுவான இந்த பையிலே பணம் இல்லாது இருந்திருக்கக்கூடும். ஆகையினாலே தான் இயேசு கிறிஸ்துவாலே அந்த பணத்தை கட்ட முடியவில்லை. அது கட்ட முடியாத ஏழ்மைக்கு ஒரு காரணம். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னும் ஒரு சில ரிசோர்ஸ் பீப்புள் இருந்தார்கள். அவர்கள் அவ்வப்போது இயேசு கிறிஸ்துடைய தேவைகளை சந்தித்து வந்தார்கள். அவர்களில் 2 பேருடைய பெயர் வேதத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. யோவனால், அவங்க கூசா என்று சொல்லக்கூடிய என்பவருடைய மனைவி. இந்த ஐயா ஏரோதனுடைய காரியக்காரனாக இருந்தார் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ரெண்டாவது சூசனா, யோவனால், சூசனா. இந்த 2 பேருமே இயேசு கிறிஸ்துடைய தேவைகளிலே உதவி செய்தார்கள் என்று வேதத்தில் இருக்கிறது. 8வது அதிகாரம் லூக்கா 8:3 கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் சிலர், அதனால் அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்தவர்கள், உடல் ரீதியாக ஊழியம் செய்தவர்கள் இருக்கிறார்கள், ஆஸ்தியால் ஊழியம் செய்தவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறார்கள். அதில் தான் இந்த சூசனாலும் இன்னும் யோவனாலும் கொடுக்கத்திருக்கிறார். இன்னும் சிலர் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துடைய தேவைகளை அவ்வப்போது சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் ஒருவேளை பணம் இல்லாது இருந்திருக்கக்கூடும். ஆகையினாலே அவர்களால் கட்டி அந்த பணத்தை, இந்த வரியை, ஆலயத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை கட்டி முடிக்க முடியவில்லை. இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதை இயேசு அறிந்து, அவர் இயேசு கிறிஸ்து பேதுருடைய வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். பேதுரு வருகிறார். வந்த உடனே வசனம் 25 நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. முதலாவது இயேசு கிறிஸ்து தான் இந்த கான்வர்சேஷனை ஆரம்பிக்கிறார். உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் யாரிடத்தில் வாங்குகிறார்கள்? பிள்ளைகளிடத்திலா அல்லது மற்றவர்களிடத்திலா, அந்நியர்களிடத்திலா என்று சொல்லி கேட்கிறார். அதற்கு பேதுரு அவர்கள் இவ்விதமாக பதில் கொடுக்கிறார், மற்றவரிடத்தில் அல்லது அந்நியர்களிடத்தில் வாங்குகிறார்கள் என்று சொல்லும்போது, அப்படி என்றால் பிள்ளைகள் கொடுக்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பிள்ளைகள் கொடுக்க வேண்டியது இல்லையே என்று சொல்கிறார். அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு எதை மனதில் வைத்துக்கொண்டு நான் கொடுக்க வேண்டியதில்லை என்று சொல்கிறார்? பிள்ளைகள் என்று சொல்கிறார். அது இன்டைரக்டாக பேசுகிறார். அவர் சாடையாக பேசுகிறார். யாரை குறித்து பேசுகிறார்? தன்னை குறித்து பேசுகிறார். அப்படி என்றால் பிள்ளைகள் கொடுக்க வேண்டிய தேவையில்லையே என்று சொல்லி அவர் சொல்கிறார்.
அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஒருவேளை இது ரோம அரசாங்கத்துக்குடைய தீர்வையாக இருந்தால், நான் யார்? தாவீதினுடைய மகன், சன் ஆஃப் மேன். நான் தாவீதுடைய மகனாக, ஒரு அரச குமாரர்கள் வந்திருக்கிற மகனாக இருக்கிறபடியினாலே நான் இந்த தீர்வை செலுத்த வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் பிள்ளை, ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அரச குடும்பத்தில் உள்ள பிள்ளை தீர்வை செலுத்த வேண்டிய தேவையில்லை. இரண்டாவதாக நாம் விதமாக யோசிக்கும்போது, இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். ஆகையினாலே இவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறதுனால இவர் ஆலயத்திற்கு பணம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. டாக்ஸ்க்காக, ஆலய நிர்வாகத்திற்கு என்று பணம் கொடுக்க தேவையில்லை. ஏனென்றால் நாம் மத்தேயு 12:6 வாசிக்கிறோம், ஆலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்கிறார். அப்படி என்றால் இவர் ஆலயத்திற்கும் அவர் பெரியவராக இருப்பதனாலே அவர் செலுத்த வேண்டிய தேவையில்லை. இன்னும் மல்கியா 3:1 ஆலயம் என்னுடையது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். தேவாலயம் என்னுடையது என்று சொல்கிறார். அப்போ ஓனரே தீர்வு செலுத்த வேண்டுமா என்று யோசிக்கும் போது இயேசு கிறிஸ்து தீர்வை செலுத்த வேண்டிய தேவையில்லை. அது மாத்திரமல்ல, இது தகப்பனுடைய வீடு என்று சொல்கிறார். என்னுடைய பிதாவினுடைய வீடை நீங்கள் கள்ள புகையாக்கினீர்கள் என்று சொல்லி யோவான் 2:16 சொல்கிறார். அப்படி என்றால் இது தன்னுடைய பிதாவினுடைய வீடு என்று சொல்கிறார். அப்படி என்றால் பிதாவினுடைய பிள்ளை தீர்வை செலுத்த வேண்டிய தேவையில்லை. அது மாத்திரமல்ல, எபிரேயர் 3:6 சொல்லப்பட்டு இருக்குது, அவர் தன்னுடைய பிதாவின் வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இவ்விதமாக இயேசு கிறிஸ்துவுக்கு சட்ட திட்டங்கள் எல்லாம் நன்றாக தெரியும். ஆனால் பின்னும் ஏன் செலுத்தினார் என்ற கேள்வியை நாம் கேட்டு பார்க்கும்போது வேதம் வெளிப்படுத்துகிற உண்மை என்னவென்றால், இவர் சட்டங்களுக்கு உட்பட்டவராக இருந்தார். மனித உருவை எடுத்ததுனாலே சட்டத்திற்கு உட்பட்டவராக இருந்தார். கலாத்தியர் 4:4 அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று சொல்லி பிலிப்பியர் 2:7-8 நம்ம அங்கே வாசிக்கிறோம். அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். ஆகையினாலே அவர் வரி கட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம், அங்கே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருக்கு எந்த விதமான ஒரு சின்ஃபுல் நேச்சரும் கிடையாது, பாவ உடம்பு கிடையாது. பாவத்தில் இருப்பவர்கள் தான் அந்த அட்டோன்மெண்ட்டுக்காக, பாவ நிவாரணத்துக்காக அந்த அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். அவரிடத்தில் அது இல்லை, கொடுக்க வேண்டிய தேவையில்லை. என்றாலும் மற்ற எல்லா நியாயத்தையும் நீதியும் நிறைவேற்றுவதாக வேதம் சொல்கிறது. மத்தேயு 3:15 எல்லா நீதியும் நான் நிறைவேற்றுவதற்காக எனக்கு இப்பொழுது இடம் கொடு என்று சொல்லி யோவான் இடத்துல சொல்கிறார். ஆகையினாலே எல்லா நீதியும் நிறைவேற்றுகிறதுனாலே அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தின் வாயிலாக அறிகிறோம். இன்னும் ரோமர் 13:7 வாசிக்கும் போது, நீங்கள் யாருக்கு எதை செலுத்த வேண்டுமோ அதை செலுத்துங்கள் என்று சொல்லி அவர் வரியை செலுத்துகிறவர்களுக்கு வரியை செலுத்துங்கள் என்று சொல்லி அங்கே பவுலடியார் எழுதுகிறார். ஆகையினாலே ஒருவேளை ஏழையாக இருந்தாலும் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். அது அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருந்தாலும் சரி, அல்லது ஆலயத்துக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் செய்து பிடிக்க வேண்டும் என்று யோசித்திருந்தார், அறிந்திருந்தார், செய்தார். அவருக்கு சட்ட திட்டங்கள் நன்றாக தெரியும். அவர் செலுத்த வேண்டிய தேவை இல்லை, எனக்கு அந்த உரிமை இருக்கிறது என்று தெரிந்திருந்தாலும் அவர் என்ன செய்கிறார்? அதை பூர்த்தி செய்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து செய்த ஒரு நல்ல காரியம். தன்னுடைய நீதியிலும் அல்லது தன்னுடைய உரிமையிலும் அதை விட்டு கொடுத்து மனிதர்களுக்காக மனித உருவம் எடுத்ததுனால அவ்விதமாக செய்கிறார். மூன்றாவதாக, இந்த மூன்றாவது வருகிற உண்மை என்னவென்றால், ஜீசஸ் நியூ த சப்போர்ட். இயேசு ஆதரவை அறிந்திருந்தார். எங்கே ரிசோர்ஸஸ் இருக்குன்னு சொல்லி, எங்கே நான் இந்த வரி கட்டுவதற்கான பணத்தை எடுக்க முடியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். பேதுருவிடத்தில் சொல்கிறார், நீ கடலுக்கு போ, நீ உன்னுடைய தூண்டிலை போடு, முதலாவது வருகிற, அதாவது முதலாவது பிடிபடுகிறது என்று சொல்லவில்லை. அப்படி என்றால் அது என்ன வந்துவிடும், என்ன ஆகிவிடும் என்றால் இவருடைய முயற்சினால் பிடிப்பது போல என்ற எண்ணம் வந்துவிடும். ஆனால் எந்த மீன் முதலாவது வருகிறதோ, கம்சா என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள். முதலாவது வந்து ஒருடைய தூண்டியை பிடித்துக் கொள்கிறதோ அந்த மீனை திறந்து பார், அங்கே அதில் தேவையான பணம் இருக்கும் என்று சொல்கிறார். பேதுரு அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், ஆண்டவர் சொல்வார் என்றால் அது சரியாக இருக்கும், அதில் ஒரு மாற்றம் இருக்காது, எந்த விதமான ஒரு குறை இருக்காது, அதில் எந்த விதமான ஒரு பழுது இருக்காது என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவுக்கு தெரியும். ஆகையினாலே நேரடியாக சொல்லும்போது அவர் உடனடியாக செல்கிறதை வேதத்திலிருந்து நாம் அறிகிறோம். அடுத்தபடியாக
இந்த மீனை குறித்து நாம் சற்று யோசிக்க வேண்டும். இந்த மீன் ஒரு பணத்தை, அந்த ஸ்ட்ராட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த பணத்தை, ஒரு சேக்கல் அடங்கிய அந்த பணத்தை அது வாயிலே சுமக்க வேண்டும். அது எவ்வளவு நேரம் அது சுமந்து கொண்டு ஓடிக்கொண்டு இருந்தது என்று சொல்லி அதுக்கு நமக்கு தெரியாது. ஒருவேளை இந்த பர்டிகுலர் ஒரு காயினைத்தான் அது எடுக்க வேண்டும். அது எங்கிருந்து எடுத்ததுன்னு தெரியாது. கீழே இருந்து, கடலுக்கு அடியிலிருந்து எடுத்ததா, அல்லது யாராவது அதை தவறி போடும்போது வேகமாக போய் அதை பிடித்து கொண்டதா என்றெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த காயினை விழுங்கவும் கூடாது, அதை வாயிலே வைத்திருக்க வேண்டும். அந்த காயின் வாயில வைத்து அது காப்பாற்றி கொண்டு இருக்கிறது அந்த மீன். அது மாத்திரமல்ல, பேதுரு அவர்கள் வலையை, அந்த தூண்டிலை போட்டு பிடிக்கும் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். இந்த மீன் வேகமாக, எத்தனையோ பேர் தூண்டில் போடுவார்கள், ஆனால் பேதுரு போடுகிற தூண்டிலில் போய் அந்த தூண்டில் போய் இது பிடிக்க வேண்டும். அது அந்த மீன் செய்ய வேண்டிய வேலை. அதை ஆண்டவர் ஒழுங்கு பண்ணி வைத்திருந்தார். மூன்றாவதாக, அது மாத்திரமல்ல, அடுத்தபடியாக நாம் காண்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த பணத்தையும் விட்டு விடக்கூடாது, வாயில் இருக்கிற பணத்தையும் தூண்டிலையும் பிடிக்க வேண்டும். இது ஒரு கஷ்டமான ஒரு காரியம். நம்முடைய வாயில் சோறு இருக்கும்போது இன்னொரு காரியத்தை பேசும்போதே வாயிலிருந்து சோறு வெளிவந்துவிடும். ஆனால் இந்த மீன் இந்த ரெண்டு காரியத்தையும் உடைய நேரத்தில் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, அது தன்னையே தியாகமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த மீன் தன்னையே தியாகமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த தூண்டிலே வந்து அகப்பட்ட பிற்பாடு பேதுரு அவர்கள் அதை எடுக்கிறார்கள், எடுத்து வாயை திறந்து பார்க்கிறார்கள், பணத்தை எடுக்கிறார்கள். அதுக்கு பிறகு அந்த மீனுடைய நிலைமை என்ன? மறுபடியும் அந்த மீனை எடுத்து தண்ணீருக்குள் போட போறாரா? இல்லை, அந்த மீன் செத்துவிடும். அப்படி என்றால் இந்த ஆண்டவருடைய அருள்பணியை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட மீன் தன்னுடைய உயிரை தியாகமாக கொடுப்பதையும் நாம் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே தேவனுக்காக பணி செய்ய யார் யார் வருகிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த தியாகம் செய்கிற பணி அல்லது வேலை கண்டிப்பாக உண்டு. இயேசுவுக்காக தியாகம் செய்ய வேண்டும். அந்த பணத்தை மீனின் வாயிலிருந்து எடுத்து அதை உடனடியாக அந்த நேரத்தில் இந்த வரி வசூலிப்பவர்களிடத்தில் கொடுத்து விடுகிறார்கள். இவ்விதமாக அந்த பிரச்சனை அங்கே தீர்க்கப்படுகிறதை பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், 12வது மாதத்தில் 15ஆம் தேதியில் இந்த ஒரு நாள் தான் அவர்கள் அமர்வார்கள், அல்லது ஆண்டவர் வந்து இன்னொரு நாள் கொடுக்கலாம் என்று சொல்லியிருப்பார். ஆனால் இன்றே இப்பொழுதே கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பதனால ஆண்டவர் இந்த அற்புதத்தை அங்கே செய்கிறார் என்று நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். இந்த பணத்தை எடுத்து 2 பேருக்கும் கொடுக்க சொல்கிறார். எனக்கும் உனக்கும் நீ கொடுத்து விடு என்று சொல்லுகிறார். ஆகையினாலே நாம் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு எங்கே நம்முடைய ஆதரவு இருக்கிறது என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் சொல்லும்போது நாம் கீழ்ப்படிந்து சொல்லும்போது நமக்கு அந்த ஆதரவு கிடைக்கிறது. சொன்னார், மீனின் வாயில் இருக்கிறது என்று சொன்னார், அதை போய் நீ தூண்டி போடு, வலையை போடு என்று சொல்லவில்லை. எப்பொழுதும் போல அவர்கள் படகில் சென்றார்கள் என்றால் பழைய தொழிலை யோசித்து பார்க்கும்போது அவர்கள் வலையை போடுவார்கள். ஆனால் இப்பொழுது அவர் சொல்கிறார், தூண்டிலை போடு என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிற காரியத்திற்கு பேதுரு அவர்கள் கீழ்ப்படுத்தி சொல்கிறார்கள். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் அது பிளாங்க் செக் போல் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. இயேசு என்னோடு கூட இருக்கிறார், என்னுடைய தேவைகளெல்லாம் சந்திப்பார், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி வழி நடத்துவார். இந்த நாட்களிலே நாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற இந்த கொரோனா நோயினாலே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற தேசங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற இந்த நாட்களிலும் நமக்கு ஒரு நம்பிக்கை தேவை. என் இயேசு என்னோடு கூட இருக்கும்போது எல்லாவற்றையும் சிறப்பாக அவர் நடத்தி செல்வார். அவருக்கு தெரியும், எல்லாமே நான் கேட்பதற்கு முன்பதாகவே எனக்கு என்னுடைய தேவைகள் எல்லாம், அது அரசாங்க தேவையாக இருந்தாலும் சரி, குடும்ப தேவையாக இருந்தாலும் சரி, திருச்சபையினுடைய தேவைகளாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட தேவைகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அதை சந்திப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகையினாலே இந்த நம்பிக்கையோடு கூட நாம் ஆண்டவரிடத்தில் நாம் ஆண்டவரோடு கூட சேர்ந்து, ஆண்டவரோடு கூட இருந்து நாம் அவரோடு கூட கேட்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று
கீர்த்தனையிலே 102வது கீர்த்தனை பாடுவோம். தீய மனதை மாற்றவார் தூயாவி என்ற பாடல் 5வது 6வது கவிகளை நாம் பாடுவோம். கீர்த்தனை 102 நாம் யாவும் எழுந்து நின்று பாடுகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆலய ஆராதனையிலே வந்து பங்கெடுக்க நீர்கள் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காணொலி காட்சி மூலமாக பங்கெடுப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதித்து பாட நீர்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே, அநேக விண்ணப்பங்களை சமூகத்தில் ஏறெடுக்க நீ உதவி செய்தீர். உடைய வார்த்தைகளை கேட்க நீ உதவி செய்தீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த வாரத்தை உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்தில் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளிலும் தேவனுடைய வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆலய ஆராதனைகள் எல்லாம் மறுபடியும் தொடங்கப்பட தேவன் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கஷ்டத்தோடு கூட பிரச்சனையோடு கூட ஆண்டவரே பலவீனத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பாரும். அவர்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, அவர்களுக்கு ஜெபத்திற்கு நீர் இறங்கி அவர்களுக்கு நீர் உதவி செய்யும். உடைய கஷ்டங்களிலே நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பேரையும் தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவரே, அவருடைய குறைவுகளிலே பூர்ணமாக உங்களுடைய ஆசீர்வாதத்தை அருள் செய்ய நாங்கள் வேண்டுகிறோம். அவ்விதமாக செய்வதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிரியாத தேவ சமூகம் எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். Walking
நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்துடைய போக கடவோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.